ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் அதிக சர்ச்சைக்குரிய அல்லாமா இப்னு தைமியா என்கிற தலைப்பில் கடந்த 2 வாரங்களாக 2 தொடர்களில் நாம் அவர்களை பார்த்து வருகிறோம். இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் வரலாற்று தொடரினுடைய 200வது தொடர் இது. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் மார்க்கத்திற்காக வேண்டி சேவைகளால் பெரும் பங்களிப்பு செய்த பெருமக்கள், மகத்தான சேவைகளை புரிந்த மகோன்னதமான ஆளுமைகளை குறித்த வரிசையில் அல்லாமா இப்னு தைமியாவும் அடங்குவார். கடந்த 2 தொடர்களிலும் நாம் சுட்டிக்காட்டியது போல நன்மைகளும் தீமைகளும் ஒரு சேர ஒருங்கே அமைய பெற்ற மனிதர் அவர். அவர் வாழ்க்கை முழுக்க தீய செயல்களே இருந்தது என்று சொல்ல முடியாது. சில சிறந்த செயல்பாடுகள் அவரிடமிருந்தும் வெளிவந்தது. சில செயற்கரிய செயல்களை அவரும் செய்து முடித்தார், ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். மறுபக்கம் இந்த உம்மத்தினுடைய பெரும்பாலான மார்க்க அறிஞர்களுக்கு அவர்கள் கருத்திலே மாறுபட்டு நின்றதால் அந்த மோதல் முற்றி போய் ஒரு 4 முறைகள் சிறைவாசத்தை அனுபவிக்க நேரிட்டது என்பதெல்லாம் நாம் முதலிலேயே சொல்லி இருக்கிறோம். சற்றேறக்குறைய 67 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்த அவர்கள் 17வது வயதிலேயே பேராசிரிய பணியை தொடங்கிவிட்டார்கள். 17 வயதுக்கு முன்னாலேயே சுமார் 200 உஸ்தாதுகளிடம், ஆசிரிய பெருமக்களிடம் மண்டியிட்டு பாடம் படித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கல்வி பயணம் என்பது ஒரு நீண்ட சகாப்தம். 67 வயது வரை வாழ்ந்த அவர்கள் ஏறத்தாழ 50 ஆண்டுகள் மார்க்க கல்வியை பரப்புகிற பணியில், அது குறித்த விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துகிற பணியில் தங்களை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். அதிலே இவர்கள் முரண்பட்ட பல்வேறு கருத்துகளுக்காக வேண்டி உம்மத்தினுடைய உலமாக்களோடு இவர்களுக்கு ஏற்பட்ட கருத்து மோதலில் பல தடவை சிறை சென்றார்கள் என்று பார்க்கிறோம். ஷேகுல் இஸ்லாம் என்கிற அடைமொழியோடு வலம் வந்த இவர்கள் இன்றைக்கு வரையும் சவுதி உள்ளிட்ட நாடுகளினுடைய உலமாக்களின் ஞான குரு இவர்தான். அவர்கள் என்ன சொற்பொழிவாற்றினாலும் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா இப்படி சொல்லுகிறார்கள் என்று சொல்லாமல் எந்த விஷயத்தையும் அவர்கள் அணுகுவதில்லை, ஹரம் ஷரீஃபின் இமாம்கள் உட்பட. ஆனால் மறுபக்கம் சவாதுல் ஆதம் என்று சொல்லக்கூடிய பெரும்பகுதி உம்மத்தினர்களுக்கு மாற்றமாக என்னென்ன கருத்துக்களை எல்லாம் அவர்கள் வெளியிட்டார்கள் என்பதை சொன்னோம். அதற்காக அவர்கள் மேற்கொண்ட சிறைவாசங்களை பற்றி சொன்னோம். சிறைவாசத்திலேயும் கூட எல்லாரும் சிறைகளை ஓய்விடமாக கழிக்கிற நேரத்தில் அதை மார்க்க பிரச்சார இடமாக மாற்றிக் கொண்டவர் இப்னு தைமியா. அங்கே குர்ஆன் கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது, தப்சீர் கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது. சிறை கைதிகளை மாற்றுகிற, மனமாற்றம் செய்யக்கூடிய வேலைகள் நடந்தது. ஒரு கட்டத்தில் இப்னு தைமியாவிடம் இருந்த எழுதுகோலும் பேப்பர்களும் ஜெயிலில் இருந்து பிடுங்கப்பட்டது. கரித்துண்டை கையில வைத்துக் கொண்டு சுவற்றில எழுதி கொண்டிருந்தார் இப்னு தைமியா என்றவர்களுடைய வரலாறு இருக்கிறது. இப்னு தைமியாவுடைய கருத்தால் வெளியிலே அல்ல, சிறையிலே இருந்து அந்த கருத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு மாறிப்போனவர்களும் ஏராளம். என்னதான் அல்லாஹ் அறிவாற்றலை கொடுத்திருந்தாலும் கூட குர்ஆனிலே வருகிறது, வஅதல்லஹுல்லாஹு அலா இல்மின் என்று வருகிறது. கல்வி இருக்கவே சில பேர் அந்த கல்வியால் வழிதவறி போவதுண்டு. அந்த வரிசையில் இப்னு தைமியா தன்னுடைய கல்வி கொடுத்த ஒரு விதமான போதையில் சில கருத்துக்களை, சொந்த கருத்துக்களை, அது ஆபத்தான கருத்துக்களை வெளியிட்டு விட்டார். அப்படி ஆபத்தான கருத்துக்கள் வெளியிட்ட வரிசையிலே தான் நாம் கடந்த வாரம் கடைசியாக சொன்ன பல்வேறு கண்டனங்கள். இவர்கள் விஷயத்தில் நல்ல அபிப்பிராயம் வைத்திருந்த அல்லாமா தகியுத்தீன் சுபுகி போன்றவர்கள் ஏறத்தாழ 7 நூல்களை இவர்களுக்கு மாற்றமாக எழுதியிருக்கிறார்கள். அல்லாமா இப்னு ஹஜர் மக்கி ரஹிமஹுல்லா ஹாஷியத்துல் இலாஹில் வஹுவ மிம்மன் அதல்லஹுல்லா, அல்லாஹ் வழி தவற விட்டவர்களில் இவர் ஒருவர் என்று சொல்லியிருக்கிறார்கள். பல மிகப்பெரிய இந்த உம்மத்தினுடைய நூலாசிரியர்கள் அல்லாஹுவின் விஷயத்திலேயே
தவறான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிற இப்னு தைமியா ரசூலுல்லாவுடைய விஷயத்தில் தவறான நிலைப்பாடு கொண்டிருப்பதில் ஆச்சரியம் இல்லை என்று எழுதினார்கள். இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா துரருல் காமினாவிலே பதிவு செய்கிறார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும், எவ்வளவு தூரம் அவருடைய பிடிவாத குணம், அவருடைய கொள்கை சார்ந்த அழுத்தம், உறுதி இருந்தது என்றால், எல்லாரையும் விமர்சித்தவர் ஒரு கட்டத்தில் சஹாபாக்களை விமர்சித்தார். சஹாபாக்களை விமர்சிக்கிற யாரையும் இந்த உம்மத்து ஏற்றுக்கொள்ளாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் எழுதுகிறார், இன்ன அலியன் அக்தஅ ஃபீ 17 மகாமாத்தின், 17 இடங்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில தவறு செய்தார்கள் என்று எழுதியிருக்கிறார். யார் ஏற்றுக்கொள்வா? ஷியாக்கள் கையில கிடைத்தால் கண்டதுண்டமாக வெட்டி போடுவார்கள். அவ்வளவு சீக்கிரமாக சஹாபாக்களை குறை சொல்லுவதை, அதுவும் குலஃபாயே ராஷிதீன்களை, ஏதோ ஓரஞ்சாரத்திலே ஏதோ ஒரு நூற்றாண்டிலே கொஞ்சம் முன்பின் இருந்த அதாவது அதிக பிரபலம் இல்லாத சஹாபாக்களை அல்ல, மிகவும் பிரபலமான இந்த உம்மத்தினுடைய குலஃபாயே ராஷிதீன்களை பற்றி பேசினார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விஷயத்தில் சற்று கொஞ்சம் இளைத்த பார்வையில் வயதான காலத்தில் இஸ்லாத்திலே சேர்ந்தவர் என்று எழுதியிருக்கிறார். அந்த வார்த்தை தேவையில்லை. வயதான காலத்தில் சேர்ந்தால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 2 வயது குறைவானவர்கள், காலம் முழுக்க இந்த உம்மத்தை கட்டி அணைத்து நிறுத்தியவர்கள், அடுத்த கட்டமைப்பில் இஸ்லாத்தை நிறுவியவர்கள், அசால்ட்டா வயசான காலத்துல இஸ்லாத்துல சேர்ந்தாருன்னா, ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் இன்னஹு கான யுஹிப்புல் மால், அவர் பொருளாதாரத்தை விரும்பினார் அப்படின்ற வார்த்தையெல்லாம் அபாண்டம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, வேறு சில பேரும் இந்த உம்மத்தின் வழிகேடர்கள், பதவி ஆசை பிடித்தவர்கள் என்றெல்லாம் கூட எழுதினார்கள். இப்ப பதவி ஆசை பிடித்தவர், பணத்தாசை பிடித்தவர் என்றெல்லாம் சொல்லுவது மூத்த சஹாபாக்களை. இந்த வார்த்தை வெளிவந்த போது அல்லாமா இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவங்க எழுதிய நூல் அத்துரருல் காமினா ஃபி அயானில் மிஅத்தி சாமினா, 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த முத்துக்கள், அந்த கிதாபுல அல்லாமா இப்னு ஹஜருல் அஸ்கலானி எழுதுறாங்க, சஹாபாக்களை குறித்து இந்த அவதூறுகளை எல்லாம் பேசிய போது மக்கள் அவரை ஜிந்தீக் என்றும் முனாஃபிக் என்றும் அழைக்க துவங்கினர். இப்னு தைமியாவுக்கு அதுவரை கிடைக்காத பட்டம் அது. முனாஃபிக், நயவஞ்சகர் என்றெல்லாம் கூட பட்டம் கொடுத்தார்கள். இவர் எதனால் இப்படி சஹாபாக்கள் விஷயத்தில் ஒரு தனிநபர் தாக்குதலில் இறங்கினார் என்று தெரியவில்லை. அவர்களுடைய கருத்துக்களில் சில இன்றளவும் சாதாரண நிலையில இருக்கக்கூடிய அதிகம் படிக்காத ஆலிம்களால் கூட ஒப்புக்கொள்ள முடியவில்லை. பல கருத்துக்கள் அப்படி. மிக மோசமான கொள்கையில ஒன்று, துன்யா கதீம் என்று சொன்னார்கள். நான் இங்கே உங்கள் விளக்கத்திற்காக சொல்லுகிறேன். கதீம் என்றால் முன்னாடி ஆரம்பம் இல்லாதவன், பின்னாடி முடிவு இல்லாதவன், அதுக்கு பேர் கதீம். நாம் அல்லாஹுவை கதீம் என்கிறோம். காரணம், அவனுக்கு ஆரம்பம் இல்லை, அவனுக்கு முடிவு இல்லை. நாமெல்லாம் கதீம் இல்லை, காரணம் நமக்கென்று ஒரு ஆரம்பம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு முடிவு இருக்கிறது. இவர் துன்யாவை கதீம் என்று சொல்லுகிறார். அப்போ விரிவாக கேட்கிறார்கள், எப்படி துன்யா கதீம் ஆகும்? இவர் சொல்லுகிறார், துன்யா கதீம், ஆனால் துன்யாவிலே இருக்கிற மனிதர்கள் கதீம் அல்ல என்று வித்தியாசமான ஒரு விளக்கம். அப்படின்னா என்னங்க? அதாவது இப்படி சொல்லலாம், துன்யா கதீம், அதுல தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ஆள் எடுத்த ஆதம் கதீம் இல்லை, இத்ரீஸ் அவரு கதீம் இல்லை, நூஹ் அவரு கதீம் இல்லை. ஆனா இவங்கெல்லாம் இருக்கிற துன்யா கதீம். வித்தியாசமாக இந்த கொள்கை முன்பட்ட போது அவர்கிட்ட ஏற்கனவே கொஞ்ச நெஞ்ச மரியாதை வைத்திருந்த மூத்த உலமாக்கள் எல்லாம் கடுமையாக எதிர்த்தார்கள். எதிர்த்தவர்களில் முதலில் நிற்பது அல்லாமா காதி ஐயாத் ரஹ்மகுல்லா, ஷிஃபாவினுடைய ஆசிரியர். அல்லாமா இப்னு ஹஜருல் அஸ்கலானி, ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் என்று அழைக்கப்படுகிற சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையாளர். அல்லாமா இப்னு தகீக் அல் ஈத் ரஹ்மகுல்லா, அல்லாமா ஸைனுத்தீன் அல் இராக்கி ரஹ்மகுல்லா, இவங்கெல்லாம் சமகாலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள், ஜாம்பவான்கள். இவங்கெல்லாம் எதிர்த்தாங்க. இவர்களுடைய கருத்துக்களில் மிக மோசமானது நாம் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டோம், அல் ஃபதாவா அல் ஹமவியா,
ஃபதவா ஹமவியா என்கிற ஃபத்வா அல்லாஹுவினுடைய சிஃபத்துகளை குறித்தது, அல்லாஹுவினுடைய சிஃபாத்துகளை குறித்தது. அதுல அல்லாஹ்வை பற்றியே தவறாக அவனுடைய சிஃபத்துகளை குறித்து எழுதி வைத்து விட்டார் அல்லமா இப்னு தைமியா. நான் கூட முதல் தொடர்ல சொன்னேன், அவர் நாம நடக்கிற மாதிரி நாம இறங்குற மாதிரி அல்லாஹ் இறங்குறான்னு பேசிட்டார். இது அல்லாஹுவின் விஷயத்தில் சொல்லப்பட்ட ஏறத்தாழ அல்லாஹுவிற்கு உருவம் உண்டு என்பது போன்று சொல்லப்பட்ட ஒரு அபாண்டம். இத யாரோ எழுதி வச்சு சும்மாவெல்லாம் வரல, டைரக்டா அதை பார்த்தவங்க எழுதுறாங்க. நான் இங்கே ஒரு வரலாற்று பின்புலத்தோடு ஒரு செய்தியை சொன்னால் சரியா இருக்கும். ஒரு கிதாப் இருக்கு, துஹ்ஃபத்துன் நுதார் ஃபி கராயிபில் அம்சார் வ அஜாயிபில் அஸ்ஃபார். விந்தைக்குரிய பயணங்கள், அபூர்வமான நாடுகளில் விந்தைக்குரிய பயணங்கள், அபூர்வமான நாடுகளில் விந்தைக்குரிய பயணங்கள் செய்த சுற்றுலாக்காரரின் காணிக்கை அப்படின்னு ஒரு கிதாப். இதை எழுதினது இப்னு பத்தூதா. இப்னு பத்தூதா இந்த உலகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரலாற்றாசிரியர் அல்லமா இப்னு பத்தூதா. நான் சொன்ன கிதாபு துஹ்ஃபத்துன் நுதார் ஃபி கராயிபில் அம்சார் வ அஜாயிபில் அஸ்ஃபார்ங்கிறத சுருக்கமா ரஹ்லாத் இப்னு பத்தூதா, இப்னு பத்தூதாவின் சுற்றுலா கட்டுரைகள் என்று சொல்லுவார்கள். யாரு இப்னு பத்தூதா? மொராக்கோல பிறக்கிறார். யாரு? இப்னு பத்தூதா. இது இப்னு தைமியாவினுடைய வரலாற்றுக்கு இடையிலே ஒரு வரி, நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்னு பத்தூதா மிகப்பெரிய உலமாக்களுடைய குடும்பத்திலே பிறக்கிறார்கள். பிறக்கிறது மொராக்கோ. மொராக்கோல பிறந்தவர் 16 அவர்களுடைய வயது 21 வயதாக இருக்கிற போது ஹஜ்ஜுக்கு போறார். எங்கிருந்து? மொராக்கோல இருந்து. அப்பவெல்லாம் ஹஜ் என்பது 1.5 வருஷம் பிரயாணப்படணும், 16 மாசம் பிரயாணப்படணும். 16 மாசம் பிரயாணப்பட்டு ஹஜ்ஜுக்கு போய் சேர்ந்துட்டார். போன வயசு எப்போ? 21. அவர் திரும்ப ஹஜ்ஜு முடிச்சு ஊருக்கு போனது எப்ப தெரியுமா? அவருடைய 45வது வயசுல. 21 வயசுல ஹஜ்ஜுக்கு போனவர் திரும்ப எப்ப போறாரு? 45 வயசுல. மொத்தம் அவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஊருக்கு திரும்பி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 24 வருஷம். 24 வருஷம் என்னங்க பண்ணாரு? அங்க ஹஜ்ஜ முடிச்சுட்டு பிஸ்மில்லான்னு கிளம்புனாரு. ஊரூரா போறது, நாடு நாடா போறது, காடு காடா போறது, பாலைவனமா சுத்துறது, போகாத இடம் இல்லை. கடல் வழி, தரை வழி, மலை வழி எல்லாம் போனார். ஊர் உலகம் பூரா சுத்துறார். அவர் சுற்றி எழுதிய சுற்றுலா கட்டுரைகள் இன்றைக்கு பல்வேறு நாடுகளினுடைய பண்பாடுகளை, கலாச்சாரத்தை அறிவதற்கான மிகப்பெரிய தகவல் பெட்டகம் அது. அல்லமா இப்னு பத்தூதாவினுடைய சுற்றுலா நூல்கள் வாங்கி படிக்க வேண்டும் நீங்கள். இப்னு பத்தூதாவினுடைய பிரயாணங்களை பொறுத்தவரையும் அவர் அப்படியே சுத்திக்கிட்டு வரும்போது, கவனிங்க, நம்ம விஷயத்துக்கு வர்றோம். திமிஷ்குக்கு வர்றார். டமாஸ்கஸ். வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகணும். விசாரிக்கிறார் திமிஷ்குல எங்க ஜாமியா மஸ்ஜித் இருக்கு, தான் அங்க இருக்கு. ஜாமியா மஸ்ஜிதுக்கு டமாஸ்கஸுக்கு போறார். போனா இவர்கள் போய் அமருகிறார்கள். இப்னு தைமியா மெம்பர்ல இருக்கிறார். இப்னு தைமியா மெம்பர்ல இருக்கிறார். இப்னு தைமியாவினுடைய ஜும்மாவை அப்படியே ஊர் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்போ ஜும்மா தினத்தன்று இப்னு பத்தூதா அமர்ந்திருக்கிற போது அல்லாஹ் எப்படி இறங்குவான் தெரியுமா? இதோ நான் இறங்குவது போல இறங்குவான்னு சொல்லி மெம்பர்ல இருந்து இறங்கி காட்டுறாரு. இந்த காட்சி வரலாறாக பதிவாகல, இப்னு பத்தூதா கண்ணாலே பார்க்கிறார். இது என்னடா இது? இறைவனை பார்த்து நான் இறங்குவதை போல இறைவன் இறங்குகிறான்னு சொல்றாரு. இவ்வளவு மோசமாக ஒரு கருத்து இங்கே பேசப்படுகிறது திமிஷ்கில் என்று ஆச்சரியப்பட்டு இப்னு பத்தூதா எழுதிய பதிவு இருக்கிறது. மிக கடுமையான கண்டனத்திற்கு இன்று வரை ஆளானது இப்னு தைமியாவுடைய இந்த பதிவு. அல்லாஹ்வுக்கு கை இருக்குது, கால் இருக்குது, இப்படி எல்லாம் உருவம் கற்பிக்கிறது. இங்க நம்முடைய தமிழ் சூழல் கூட தௌஹீது பேர்ல சில பேர் வந்தவன் ஒரு கட்டத்துல இறைவனுக்கு உருவ அமைப்பு இருப்பதை போன்று பேசிவிட்டார்கள். எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு பேசுறதும் அடுத்த வாரம் வாபஸ் வாங்கறதும் இப்படி செல்லக்கூடிய ஒரு பயணம் அது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்லுவதை போல அந்த ஒப்பனை வார்த்தைகளை பயன்படுத்தியவர் இப்னு தைமியா.
இந்த மாதிரி சில கருத்துக்கள் இப்னு தைமியாவினுடைய கருத்துக்கள் ஜீரணிக்கவே முடியவில்லை. எந்த அளவுக்கு எழுதிட்டார். ஒரு கட்டத்துல அவருடைய அறிவு அவரை மிகச்சிரிச்சோ என்னமோ தெரியல. என்ன எழுதினார்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே வாழ்ந்த அல்லது ரசூலுல்லா வருகைக்கு முன்னாலே வாழ்ந்த அரபகத்திலே இருக்கிற முஷ்ரிக்கீன்கள், சிலை வணக்கம் உடையவர்கள் ரப்பு ஒருவன் தான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு எழுதுறார். 300 சில்லற சிலைகள் வச்சிருந்தான்னு நமக்கு தெரியும். காணும் கல்லெல்லாம் கடவுளானதுன்னு தெரியும். முச்சந்திகள் எல்லாம் விக்கிரகங்களை வைத்து பிரதிஷ்டை செய்து வணங்கி வந்தான் என்பது தெரியும். அவர் என்ன எழுதுறாரு? தௌஹீதுர் ருபூபிய்யா, ரப்பை ஒருவன் என்று ஏற்குதல். இந்த தௌஹீதுர் ருபூபிய்யத்து முஷ்ரிக்கீன்கள்ட்ட இருந்தது என்று எழுதுகிறார். இது குறித்து விளக்கமாக அகீதாவுடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கும். மிக மோசமான கொள்கை சார்ந்த இப்னு தைமியாவினுடைய சொந்த கருத்து. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சில இடங்கள்ல எந்த காலத்திலேயாவது இவருக்கு ஒத்து போறவங்க எல்லாம் முன்னாடி இருந்திருப்பாங்கல்ல, அதுவரை உலகம் இவர் சொன்னது போன்ற கருத்தை யாரும் சொன்னதில்லை. உலகம் அப்படி ஒரு கருத்தை பார்க்கவே இல்லை. காலம் பூரா அப்படி இருந்து 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 எழுதி 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 ஆதரவை சம்பாதித்ததை விட எதிர்ப்பை சம்பாதித்தது அதிகம். இப்னு தைமியா கல்யாணம் பண்ணல, மனைவி இல்லை, குழந்தைகள் இல்லை. அவருடைய மாணவர்கள் சில பேர் எழுதுறாங்க, ஒரு ஜாரியத்தை அடிமை பெண்ணை கூட எந்த காலத்திலையும் பயன்படுத்தினதில்லை. இப்ப மனைவி இல்லை, அடிமை பெண் இல்லை, மக்கள் இல்லை, குடும்பம் இல்லை, கூட்டு வாழ்க்கை இல்லை. எல்லா காலத்திலேயும் இதே பணியில இருந்திருக்கிறார். எழுத்து, பேராசிரிய பணி, கற்றுக் கொடுக்கிற பணி, கற்றல், கற்பித்தல், இப்படித்தான். சுமார் இப்னு தைமியா எழுதிய நூல்கள் 500க்கு மேல. 67 வயசுல 500 நூல் எழுதுறதுன்னா அபாரமான ஒரு மிகப்பெரிய பன்னூல் ஆசிரியர். என்ன தெரியுமா? எழுதின கிதாப் எல்லாமே சரிச்சதான். ஒவ்வொரு நூல் வெளியே வருகிற போதும் மனித குலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொந்தளிக்க வைத்துவிடும். எந்த நூல் வந்தாலும் சரி, கண்டிப்பா அதுல அவருடைய சில கருத்து இருக்கும். அந்த கருத்து உலகத்தில் வாழுகிற ஏதேனும் ஒரு கூட்டத்திற்கு கொந்தளிப்பை உண்டாக்கும். 500 நூல்கள். சில பேர் தலைப்புகளை கூட துறைவாரியாக பிரித்து 300 தலைப்புகளில் எழுதப்பட்ட 500க்கும் மேற்பட்ட நூல்கள் என்று எழுதுகிறார்கள். அவர் எழுதின கிதாபுகள்ல சிலதை சொன்னா கூட இன்னும் 3 தொடருக்கு மேல பேசணும். அதனால நாம் முடித்து கொள்ளுவோம். அவருடைய வாழ்க்கையில ஆக பெரிய நூல்களாக சில நூல்கள் குறிப்பிட்டாக வேண்டும். அதுல 1வது அல் ஜவாபு ஸஹீஹு லிமன் பத்தல தீனல் மஸீஹி, கிறிஸ்தவ அதாவது ஈசாவின் மதத்தை மாற்றியவர்களுக்கு சரியான பதில் அப்படின்னு சொல்லி உண்மையாகவே அற்புதமான நூல். 7 வால்யூம்கள்ல எழுதியிருக்கிறாங்க. 7 ஜில்துகள் கொண்ட மிகப்பெரிய தொகுப்பு. கிறிஸ்தவர்கள் எப்படியெல்லாம் ஈசாவின் கருத்தை மாற்றி அமைத்து கட்டமைத்தார்கள் என்பதை பற்றிய இந்த உலகத்தில் வெளிவந்த அற்புதமான நூல். இது 7 பாகம். இதுக்கு அடுத்தது மின்ஹாஜு சுன்னா என்று சொல்லி சர்ச்சைக்குரியதும் அந்த நூல்தான், மற்றபடி பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியதும் உள்ளது. மின்ஹாஜு சுன்னா 9 பாகங்கள் கொண்ட நூல் எழுதியது அல்லாமா இப்னு தைமியா. இதையெல்லாம் தாண்டி 3வது அவர்கள் எழுதியது தர்உ தஆரிதில் அக்லி வன் நகல், அறிவும் ஷரியஅத்தும் முரண்படுவதை குறித்தவர்கள் எழுதிய நூல் 11 பாகங்களில். இதெல்லாம் எழுதுறதுக்கு எப்படி காலம் கிடைத்தது, எப்படி அவர் சுறுசுறுப்பாக இரவு பகலாக செயல்பட்டிருப்பார் என்று நினைத்தால் அவருடைய ஆற்றல் பிரமிக்க வைக்கிறது. இதையெல்லாம் எழுதி முடிச்சிட்டார். இங்க ஒண்ணு முக்கியமா சொல்லணும், இன்னைக்கும் இருக்கு. சவுதியில நீங்க எந்த கடையில போனாலும் ஒரு கிதாப் இருக்கும். மஜ்மூஉ ஃபதாவா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியாவுடைய ஃபத்வாக்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தொகுப்பு இருக்கும். இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரையும் அடுக்கி வச்சிருப்பாங்க. இப்னு தைமியா வாழ்க்கை பூரா கொடுத்த ஃபத்வாக்களுடைய தொகுப்பு இது. இது அவர் எழுதல, அவர் காலத்துல இது வெளியிடப்படல. இப்ப இதை வெளியிட்டது அவருடைய பின்னாலே உள்ள மாணவர்கள், அவங்க எல்லாம் சேர்ந்து இவருடைய ஃபத்வாவை எழுதணும்னு வெளியிட்டாங்க. இப்னு தைமியா நாம் ஆரம்பத்தில் சொன்னபடி சிறை கம்பிகளுக்கு பின்னாலே கூட எழுத்து பணியை நிறுத்தவில்லை.
ஒருவேளை எழுத முடியாத சூழ்நிலையில் அடக்குமுறைகளால் அவர் தாக்கப்பட்டால் அந்த நேரத்தில் குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிருவார். மொத்தமா அவர் கடைசி ஹயாத்துக்கு மௌத்தாகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த சிறைச்சாலையில 80 குர்ஆன் அவங்க ஹத்தம் பண்ணாங்கன்னு இருக்கு. அல்லாமா இப்னு தைமியா திருக்குர்ஆன் முழுமையா அவருடைய சிறை வாழ்க்கையில 80 குர்ஆன் முடிச்சிருக்காரு. சரி, அவருடைய இறுதி கட்டத்திற்கு வருவோம். ஒரு 20 நாள் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறாரு. ஹிஜ்ரி 728, அவருடைய வயது 67. ஒரு திங்கட்கிழமை என்று துல்காதா பிற 28 அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். 20 நாள் ஒரு சாதாரண நோயிலே இருந்ததற்கு பின்னால். ஆனா எவ்வளவுதான் சர்ச்சைக்குரியவராக இருந்தாலும் அவருடைய மரணத்திற்கு திமிஷ்க் நாடே அழுதது. அந்த மாநகரம் மிகப்பெரிய சோகத்திலே ஆழ்ந்தது. அத்தனை வீடுகளும் சோகத்தில். இப்னு தைமியா வஃபாத் என்கிற செய்தி வெளியே வந்ததுல இருந்து கபரடக்கம் முடிந்து கலைந்து செல்லுகிற வரை எந்த கடையும் திமிஷ்குல திறக்கல. டோட்டல் திமிஷ்கும் அப்படியே வெறிச்சோடி கிடந்திருக்கிறது. எல்லாரும் இவரை பார்ப்பதற்காக வேண்டி கஸ்ர திமிஷ்க் என்கிற திமிஷ்கனுடைய கோட்டைக்கு போகிறார்கள். நிறைய பேர் ஜனாசா இங்குதானே வரும் என்று சொல்லி மஸ்ஜித் ஜாமியுக்கு போகிறார்கள். எல்லா இடங்களிலும் கூட்டம், தெருவெல்லாம் கூட்டம். இப்னு தைமியாவினுடைய இறுதி பயணத்தை வழியனுப்புவதற்காக. வஃபாத் ஆகிவிட்ட இப்னு தைமியாவை அவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கலாம் என்று நினைக்கிறேன். அவருடைய நண்பர் ஜமாலுத்தீன் இப்னு யூசுப் என்பவர், ஜமாலுத்தீன் யூசுப், அவர்தான் குளிப்பாட்டுகிறார். அதோடு இப்னு தைமியாவுடைய மாணவர்களில் ஒருவரான அபுல் ஃபிதா இமாதுத்தீன் இஸ்மாயில் என்று ஒருவர், அவரும், இந்த 2 பேரும் சேர்ந்து குளிப்பாட்டுகிறார்கள். கடைசியில திமிஷ்கில் இருக்கக்கூடிய ஜாமியா உமவின்னு சொல்லி ஒரு பெரிய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்ல வச்சு ஜனாசா தொட வைக்கப்படுகிறது. எல்லாருமெல்லாம் தொட முடியல. எவ்வளவு நெருக்கடியா நின்றாலும் ஜாமியா உமவியினுடைய கடைசி எல்லை வரைக்கும், ஏறத்தாழ செருப்பை கழட்டி விடுவாங்கல்ல முன்னாடி, அந்த இடம் வரைக்கும் எல்லாம் நின்று தொழுதாச்சு. அதனால மீதி தொழுகிறவங்களுக்கு போற வழியில உள்ள மைதானத்துல தொட வைக்கப்படும்னு அறிவிப்பு செஞ்சு விட்டாங்க. அப்ப போற வழியில ஒரு மைதானத்துல வச்சு தொழுகாதவங்க எல்லாம் ஜனாசா தொழுவுங்கன்னு 2வது தடவை மக்பராவுக்கு போற வழியில உள்ள திறந்த வெளியில 2வது முறையாக அவர்களுக்கு தொட வைக்கப்பட்டது. நான் இவருடைய வஃபாத்தின் செய்தியோடு இந்த தொடரை முடித்தாலும் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்ய வேண்டும். இப்னு தைமியாவை குறித்து சில நேரம் பேசுகிற போது கூட நாம் கூட வார்த்தைகளில் தவறாக சொல்லி இருக்கிறோம். இப்னு தைமியா எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே புரிந்து வைத்திருக்கிறார்கள். அல்லாமா இப்னு குதாமா அல் ஹம்பலி ரஹிமகுல்லா, இப்னு தைமியாவுடைய உஸ்தாத் அவங்க. அவர்களின் வார்த்தைகளிலே இருந்து முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமகுல்லாவை குறித்து சில விஷயங்கள் வந்திருக்கிறது. நாம் அதை அந்த தொடரிலும் சொன்னோம். இப்போது இங்கே நான் சொல்ல வருவது, இப்னு தைமியா சூஃபிகள் நிறைய பேரை எதிர்த்திருக்கிறார் என்பதால் அவரை திட்டுகிறார்கள். இன்னொரு கருத்து இருக்கிறது, என்ன தெரியுமா? சில பேர் அந்த கருத்தை உறுதியா பதிவு செய்யறாங்க. அவர் சூஃபிசத்தை எதிர்க்கல, சூஃபிசத்துல அவர் உடன்பாடு உள்ளவர் அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, அவர் சூஃபிசத்தினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் மட்டுமல்ல, முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாவுடைய காதிரியாவுடைய தரீகாவில் அவர் பையத்தானவர்னு எழுதுறாங்க சில பேர். ஒரு அப்துல்லாஹ் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானிட்டு பையத்தானவங்களா அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமா தெரியுது. இந்த கருத்தை நிறைய பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். எந்த ஒரு இடத்துலையும் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர் நிறைய சூஃபியாக்களை திட்டின மாதிரி எல்லாம் நம்ம வரலாறு படிச்சிருக்கோம். ஒரு இடத்துல கூட முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லா அவர்களை கண்ணிய குறைவாக அவர் எந்த கித்தாப்லையும் எழுதினதில்லை. இதுல வேறு சில விஷயங்கள் கவனிக்கணும். சரித்திர வரலாற்று ஆசிரியர் அல்லாமா இப்னு கதீர் ரஹிமகுல்லா பிதாயா வன் நிஹாயாவுல, ஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹிமகுல்லா நான் முன்பு சொன்ன துர்ரல் காமினா நூல்ல, உலகத்திலேயே மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் அல்லாமா தஹபி தங்களுடைய ஐபர்ல, இப்ப இந்த கிதாபுகள்ல எல்லாம் ஒரு செய்தி இருக்கு. என்ன தெரியுமா? இப்னு தைமியா வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு மௌத்தாகிறாரு தெரியுமா? என்னை அந்த கபிரிஸ்தான்ல அடக்கணும். திமிஷ்கில் ஒரு கபிரிஸ்தான் இருக்கிறது. அந்த கபிரிஸ்தானுக்கு பேர் மக்பரத்து சூஃபியா, சூஃபியாக்களின் கபிரிஸ்தான். அதுல சூஃபியாக்கள் மட்டும்தான் வாழையடி வாழையா அடங்குறாங்க. வேற பப்ளிக் அடங்குற கபிரிஸ்தான் அல்ல அது வேற.
ஆனா இப்னு தைமியா வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்றார், என்னை சூஃபியாக்களுடைய மக்பராவிலே அடக்கம் செய்யுங்கள். இப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சூஃபியாக்கள்ல உள்ளவன். ஏற்கனவே எழுதினார்கள் அல்லவா, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியுடைய காதிரியா தரீகால இவங்க பையத்தா இருக்காங்கன்னு அந்த கருத்தை உறுதி செய்யற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்னு தைமியாவும் மக்பரத்து சூஃபியால தான் அடங்கியிருக்கிறாரு. சரி, இப்னு தைமியா அப்படியெல்லாம் சூஃபியாக்களை பேசலன்னு சொல்றீங்களே, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு நீங்க கேட்கலாம். அல் இஸ்திகாமத்னு ஒரு கிதாப். இந்த கிதாபை எழுதினது யாரு? அல்லாமா இப்னு தைமியா. இஸ்திகாமத்துல இப்னு தைமியா ஒரு இடத்துல குதுபுல் ஆரிஃபீன் அப்படிங்கிற வார்த்தையை எழுதுறார். தசவுஃபை ஏற்றுக்கொள்ளாதவங்க இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. இறைவனை அறிந்த பெருமேதைகளினுடைய துருவம் குதுபுல் ஆரிஃபீன். குதுபுல் ஆரிஃபீன்ங்கிறது சூஃபியாக்களுடைய இஸ்திலாகளை பயன்படுத்துகிற வார்த்தை. அந்த வார்த்தைய யார் எழுதியிருக்கிறா? அல்லாமா இப்னு தைமியா. குதுபுல் ஆரிஃபீன் சும்மா எழுத முடியுமா? சரி, எங்க எழுதினாருன்னு பார்க்கலாம். அது ஒரு சின்ன நிகழ்ச்சி, முன்னாடி நம்ம படிச்சுட்டோம். அல்லாமா ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி ரஹிமஹுல்லா மிகப்பெரிய ஆன்மீக தலைவர். ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி ரஹ்மத்துல்லாஹிக்கு 15 வயசு. அவங்க சந்திக்க போறாங்க முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி. எதுக்கு போறாங்க தெரியுமா? நாம் போய் இப்ப என்ன படிக்கட்டும்? இல்முல் கலாம் என்கிற கொள்கை சார்ந்த படிப்பு படிக்கவா, இல்முல் மன்திக் என்கிற தர்க்கவியல் படிக்கவா, என்ன படிக்கிறதுன்னு தெரியல, குழப்பமா இருக்கு, போய் மஷ்வரா கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அல்லாமா ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி ரஹிமஹுல்லா வர்றாங்க. யார்கிட்ட? முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானிட்ட. இந்த விஷயத்தை எழுதுறது யாரு தெரியுமா? இப்னு தைமியா. இப்போ வந்துட்டார். வந்து நேரா தொழுதுட்டு இருக்கிறாங்க. முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி தொழுதுட்டு இருக்கிறாங்க. இவர் பின்னாடி நிற்கிறார். தொழுக முடிஞ்ச உடனே கேட்கணும். என்ன கேட்கணும்? எனக்கு எந்த கல்வி நல்லது, நான் எதை படிக்கட்டும்னு கேட்கணும். சலாம் கொடுக்குறாங்க முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லா அவர்கள். சலாம் கொடுத்த உடனே அவரை பார்த்து அல்லாமா ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தியை பார்த்து, அவருடைய சொந்த பேர் உமர், அந்த பேரை பார்த்து, யா உமர் மா ஹுவ மின் ஜாதில் கபர். உமரே, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் கபருக்கெல்லாம் வராது, அதெல்லாம் கபருக்குள்ள எடுத்துட்டு போற பார்சல் இல்லை, அது வேண்டாம். அதிர்ச்சி ஆகிறாங்க ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி. நாம உள்ளத்தில் என்ன நினைத்து கொள்ளுகிறோமோ அதை சொல்றாருன்னு. இப்ப இது ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை எழுதுறது யாரு தெரியுமா? அல்லாமா இப்னு தைமியா. எதுல? இஸ்திகாமத்துல. எழுதிட்டு பதஹாதன் நக்லி கால இப்னு தைமியா. இப்னு தைமியா என்ன சொல்றாரு தெரியுமா? இதை எழுதிட்டு அன்ன ஷைஹ காஷஃபஹு பிமா ஃபீ கல்பிஹி. ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவரின் உள்ளத்தில் உள்ளதை கஷ்பால் விளங்கி கொண்டார். யார் எழுதுறா? இப்னு தைமியா. எல்லா சூஃபிகளையும் சகட்டு மேனிக்கு திட்டியவர் அல்ல என்கிற கருத்தை இப்னு தைமியா விஷயத்தில் சொல்லுவதற்காக எழுதுகிறார்கள். அன்ன ஷைஹ காஷஃபஹு பிமா ஃபீ கல்பிஹி. ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தியினுடைய உள்ளத்திலே உள்ளதை முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கஷ்ஃப் என்கிற முதித்தல், அந்த ஞானத்திலே அறிந்து கொண்டார் என்று எழுதுகிறார். இதையெல்லாம் யோசிச்சா, என்ன மௌத்தான பிறகு மக்பரத்து சூஃபியால அடக்கணும்னு சொல்ற வசியத்தை யோசிச்சா, இப்னு தைமியா அவ்வளவு ஒன்றும் சூஃபிகளுக்கு எதிரானவர் அல்ல என்பதும் நமக்கு இந்த கடைசி நேரத்தில் புரிய வருகிறது. அன்பிற்குரியவர்களே, அவர் வாழ்க்கை எப்படியோ, ஆனால் அடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது யார்கிட்ட தெரியுமா? சூஃபியாக்களின் கபிரிஸ்தானில், சூஃபியாக்களுக்கு மத்தியில். நல்லோர்களின் பக்கத்திலே உயிரோடு இருப்பது மட்டுமல்ல, இறந்த பிறகு நல்லோர்களின் பக்கத்திலே அடங்குவதும் மிகப்பெரிய நன்மையை தரும். இந்த செய்தியை உலகத்திற்கு நிறைய பேர் உணர்த்தி இருந்தாலும் இப்னு தைமியா வழியாக உணரப்படுகிற போது அது ஒரு புதிய அர்த்தத்தையும் உத்வேகத்தையும் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எது எப்படியோ வாழ்க்கை முழுக்க நிறைய பணிகளை செய்திருக்கிறார்கள் இப்னு தைமியா. அவர் மூலமாக ஏற்பட்ட மார்க்கத்தில் எந்த குழப்பமும் இல்லாத நல்ல சேவைகளை எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொண்டு அவருக்கு அருள்பாலிப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.